எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. இதே ஜார்ஜியா மலை குன்றுகளிலே அக்கால அடிமைகளின் சந்ததியினரும் அக்கால ஆண்ட பரம்பரையினரின் சந்ததியினரும் ஒரே பந்தியில் சகோதரர்களாக சமமாக அமர்ந்து உணவருந்துவார்கள் என்று எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. இதே இனவெறி பிடித்த அலபாமா மாகாணத்தில் கருப்பரின சிறுவர்களும் கருப்பரின சிறுமிகளும் வெள்ளைக்கார சிறுவர்களோடு வெள்ளைக்கார சிறுமிகளோடு கைகோர்த்து அண்ணன் தம்பிகளாக அக்கா தங்கைகளாக ஒன்றாக விளையாடி உலா வருவார்கள் என்று எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. இதே இனவெறி பிடித்த அமெரிக்கா தேசத்திலே நம்முடைய பிள்ளைகள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று முடிவு செய்யப்படுவது அவர்களுடைய இனத்தால் அல்ல, அவர்களுடைய நிறத்தால் அல்ல, அவர்கள் செய்யும் குணத்தால் தான் என்று முடிவு செய்யப்படும் ஒரு நாள் வரும் என்ற கனவு எனக்கு இருக்கிறது. கருப்பரின உரிமை மீட்பு போராட்ட தலைவர் மார்ட்டின் லூதர் கிங். இன்னைக்கு அமெரிக்காவே கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஜார்ஜ் ஃப்ளாய்ட் அப்படிங்கிற ஒரு கருப்பரை ஒரு அமெரிக்க காவல்துறை அதிகாரி நடுரோட்டில் வச்சு கொண்டதை அந்த வீடியோவை உலகம் முழுக்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உலகமே கொந்தளிச்சு போயிருக்கு. அமெரிக்கா வீதிகளெல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு காரணம் என்ன? ஏன் அங்கே கருப்பர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள்? இதனுடைய சரித்திரம் என்ன? அடிமைத்தனம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன் சுதந்திர தேவி சிலை வைத்த அந்த அமெரிக்கா அப்படி அடிமைத்தனத்தில் ஊறிப்போன ஒரு நாடாக இருந்திருக்கிறது? இன்னைக்கும் அந்த நான் பெரியவன் நீ சின்னவன் அப்படிங்கிற இந்த அடிமை விலங்கு ஏன் அங்கே அமெரிக்காவில் இருக்கு? இதை உடச்சு போடுறதுக்கு என்ன வழி? வாங்க காணொலிக்குள்ள செல்வோம். நான் உங்கள் வசந்தன். நம்ம சரித்திரத்துடைய பக்கத்தை புரட்டி பார்த்தோம் அப்படின்னா எல்லா பண்பாட்டிலையுமே ஏதோ ஒரு விதத்துல அடிமைத்தனம் அப்படின்னு ஒன்று இருந்தது. யூதர்கள் எகிப்தியர்களுக்கு அடியில 400 ஆண்டுகள் குத்தடிமைகளாக இருந்தார்கள் அப்படின்னு ஆபிரகாமிய மதங்கள் சொல்லுது. சூத்திரர்களும் பஞ்சமர்களும் மற்ற வர்க்கத்தினருக்கு அடிமைகளாக இருந்தார்கள் அப்படிங்கிறது இந்து மத புராணங்கள்ல வருது. சீனா, ஜப்பான், கொரியா, பாரசீகம், பாபிலோன், கிரேக்கம், ரோம், இன்கா, மாயன், ஆஸ்டெக் போன்ற எல்லா பழைய பண்பாடுகள்லையும் அடிமைகள் இருந்ததாக சரித்திர ஆதாரங்கள் சொல்லுது. மதங்கள் அடிமைகளை பண்பாக நடத்துங்கள் அப்படிங்கிற கோட்பாடு தான் இருக்கிறதே ஒழிய எந்த மதத்திலேயோ இல்லை எந்த மத நூல்லையோ சக மனிதனையே அடிமையாக நடத்துவது மிகப்பெரிய பாவம், அது இறை குற்றம் அப்படின்னு எந்த மத நூலும் எந்த மதமும் சொல்லவில்லை. இதனால அடிமைத்தனம் அப்படிங்கிறது பண்டைய பண்பாடுகளில் ஒரு முக்கிய அங்கமாகவே இருந்ததாக நம்ம பார்க்க முடியுது. அதே போல் எதிரி நாட்டு பதின்பருவ பசங்களை பிடிச்சிட்டு வந்து அவங்களுடைய விதைப்பையெல்லாம் நீக்கி அவங்களை அரவாணிகளாக அன்னகர்களாக மாற்றி தங்களுடைய அந்த புறத்தில் காவலாளிகளாக வைத்திருந்தார்கள் மன்னர்கள். ஆப்பிரிக்கா கண்டம் ஒரு இருண்ட கண்டம் அப்படின்னு இன்னைக்கும் எல்லாருமே சொல்றாங்க. கிட்டத்தட்ட 2000 வருடமாக ஆப்பிரிக்காவில் இந்த அடிமைத்தனம் அப்படிங்கிறது பயங்கரமாக வேரூன்றி இருந்தது. இஸ்லாமியர்களுடைய ஆட்சியில் அரபு அடிமை சந்தை அப்படிங்கிறது ரொம்ப பிரபலம். பணக்கார அரபு அடிமை வியாபாரிகள் பழங்குடி ஆப்பிரிக்க மக்களை பிடிச்சிட்டு வந்து அரபு சந்தையில் இஸ்லாமிய உலகத்துக்கும் விற்றாங்க, கிறிஸ்தவ உலகத்துக்கும் விற்றாங்க. கிபி 1400களில் ஐரோப்பியர்கள் வட அமெரிக்கா கண்டத்தையும் தென் அமெரிக்கா கண்டத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இந்த நாடுகளில் தங்களுடைய வியாபாரத்தை நிலைநாட்ட, தங்களுடைய ராஜ்யத்தை நிலைநாட்ட பெரிய பெரிய நகரங்களை கட்டி எழுப்ப அவங்களுக்கு நிறைய அடிமைகள் தேவைப்பட்டது. இப்போ அதனால ஐரோப்பியர்களும் அரேபியர்களுக்கு போட்டியாக அடிமை சந்தையில் இறங்கினாங்க. இந்த ஆப்பிரிக்க கண்டத்து மக்கள் தோல் கருப்பாக இருந்ததாலும் பலர் பழங்குடியினராக இருந்ததாலும் ஐரோப்பியர்களுக்கு இணையாகவோ இல்லை அரபியர்களுக்கு இணையாகவோ பெரிய தொழில்நுட்பமெல்லாம் தெரிஞ்சுக்காதவங்களா இருந்ததாலும் எளிமையாக இந்த அடிமை சந்தையில் போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்படி 1400களிலிருந்து 1900 வரைக்கும் நடந்த இந்த அடிமை வியாபாரத்தில் இறந்த ஆப்பிரிக்கர்கள், கடத்தப்பட்ட ஆப்பிரிக்கர்கள் அப்படின்னு ஒரு கணக்கெடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 கோடியை மிஞ்சும் அப்படின்னு ஆய்வுகள் சொல்கிறது. இப்படி நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்த ஆப்பிரிக்க பழங்குடியினருடைய வாழ்க்கையை வலுக்கட்டாயமாக அரேபியர்களும் ஐரோப்பர்களும் அவர்கள் வாழ்க்கை சிதைத்தார்கள். கிபி 1700 நூற்றாண்டுகளுடைய இறுதியில் அமெரிக்கா சுதந்திர நாடாக மாறுது.
மன்னராட்சியாக இருந்த பிரிட்டன் கிட்டிருந்து பிரிஞ்சு ஒரு குடியாட்சி நாடாக அமெரிக்கா மாறியது. அமெரிக்காவுடைய டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் எல்லா மனிதர்களுக்கும் இன் பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ், அதாவது மகிழ்ச்சியை தேடி வாழ உரிமை இருக்கிறது அப்படின்னு எழுதியிருந்தாலும் அது அடிமைகளுக்கு பொருந்தாது அப்படிங்கிறது ஒரு விதியாகவே இருந்தது. பிரிட்டிஷ் மன்னராட்சிக்காக இருந்த விவசாய நிலங்கள் எல்லாமே இப்போ அமெரிக்கர்களே உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. பிரிட்டனுடைய சப்போர்ட் அவங்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதால் அவங்களுக்கு அதிகமாக பணம் தேவைப்பட்டுச்சு. இதுக்கு கைமாறாக அவர்கள் தங்களுடைய விவசாய ஏற்றுமதி இறக்குமதியை அமெரிக்கர்கள் நம்பியிருந்தாங்க. பஞ்சு, புகையிலை, டீ, காபி, மக்காச்சோளம் போன்ற பயிர்களை பயிரிட்டு அதில் வர மகசூலை ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சு அதன் மூலமாக தங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தினாங்க. இதுக்கு அவர்கள் பல லட்ச ஆப்பிரிக்கர்களை கடத்தி கொண்டு வந்து வலுக்கட்டாயமாக அடிமைகளாக வேலை வாங்கினார்கள். இந்த ஆப்பிரிக்கர்களை வெறும் அடிமைகளாக தான் பார்த்தாங்களே ஒழிய இவங்களுக்குன்னு எந்த உரிமைகளும் இந்த வெள்ளைக்காரங்க கொடுக்கல. ஒரு அடிமைக்கு ஆங்கிலம் எழுத படிக்க தெரியும் அப்படின்னு அமெரிக்கர்கள் கேள்விப்பட்டாலே அந்த அடிமையை கொண்டு போட்டுருவாங்க. இந்த அடிமை வியாபாரிகள் பயங்கரமான ஆயுதங்களை எடுத்துகிட்டு வந்து கூட்டம் கூட்டமாக பழங்குடியினரை பிடிச்சிட்டு போகிறத கேள்விப்படுற ஆப்பிரிக்கர்கள் ஏதோ இந்த வெள்ளைக்காரர்களுக்கு நம்மளுடைய உடல் ஒரு உணவாக அமைகிறது, அவங்க நம்மளை சமைச்சு சாப்பிட்றாங்க, நம்ம உடலை வந்து ரொம்ப சுவையாக சாப்பிட்றாங்கன்னு நினச்சி அவங்க பயந்து ஓடுவாங்க. ஆனால் இந்த ஐரோப்பியர்கள் வெளி உலகத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆப்பிரிக்கர்களில் நடு ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்கலாம் இன்னுமே மனுஷ மாம்சத்தை உண்றவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு வெளியில் சொல்லுவாங்க. ஆனால் ஆப்பிரிக்கர்கள் என்ன பயப்படுவாங்கன்னா, இந்த ஐரோப்பியர்கள் நம்மளை மனித மாம்சம் நரமாம்சம் சாப்பிட்றவங்களா இருக்காங்கன்னு நினச்சி அவங்க பயப்படுவாங்க. இந்த ஆப்பிரிக்கர்களை பிடிச்சிட்டு போய் அட்லாண்டிக் பெருங்கடல் ஆப்பிரிக்காவிலிருந்து அமெரிக்காவுக்கு கப்பலில் கொண்டு போவாங்க. அந்த கப்பலில் ஒரு சுகாதாரம் இருக்காது, எல்லாத்தையுமே பயங்கரமாக அடைச்சி வச்சு கொண்டு போவாங்க. அந்த கப்பல்லையே நோய் வந்து வியாதி வந்து இறந்தவங்க பல பேர். ஒருத்தருக்கு வியாதி வந்தால் அந்த ரோல் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தையுமே கடலில் தள்ளி விட்டுருவாங்க. ஏன்னா தொற்று வியாதி ஏற்படக்கூடாது அப்படிங்கிறத பயந்தாங்க இந்த அடிமை வியாபாரிகள். இப்படி இந்த அட்லாண்டிக் பெருங்கடலில் மட்டுமே கிட்டத்தட்ட 1 கோடி ஆப்பிரிக்கர்கள் அடிமைகளாக வீசப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லுது. அமெரிக்கா வந்ததும் அவங்கள பெரிய பெரிய நகர சந்தையில் ஆடு மாடு விற்கிற மாதிரி விற்பாங்க. அவங்களுடைய உடல் பலத்துக்கு ஏற்ப அவங்க விலைக்கு போவாங்க. இதில் ஏதாவது தப்பிக்க நினச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயங்கரமாக அடி விழுகும். பிறகு அவங்களுடைய தோட்டத்துக்கு கொண்டு போன பிறகு காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் விடிய விடிய அவங்க முதுகெலும்பு உடையிற மாதிரி அடிமை வேலை செய்யணும். அங்கே இருக்கிற அடிமைகளுக்குள்ளேயே திருமணம் செஞ்சு அவர்களுடைய குழந்தைகளும் கொத்தடிமைகளாகவே வளருவாங்க. இதில் ஒவ்வொரு அடிமைக்குமே டார்கெட் கொடுப்பாங்க. இவ்வளோ கிலோ காட்டன் இன்னைக்கு இவங்க பிக் பண்ணணும், பறிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சை அந்த டார்கெட் அவங்க மீட் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு சாட்டை பயங்கரமாக அடி விழுகும். இந்த மாதிரி எந்த தப்பு செஞ்சாலுமே அவங்களுக்கு பயங்கரமாக அடி விழுகும். அவங்க சொந்த குழந்தைய கூட அவங்களால சொந்தம் கொண்டாட முடியாது. இந்த தோட்டத்திலேருந்து தப்பிச்சு போகிற அடிமைகளை பிடிக்கிறதுக்குனே தனியான காவல் படை இருக்கும். அவங்க இந்த ரகசியமாக தப்பிச்சு போன அடிமைகளை பெரிய பெரிய நாய்கள், வேட்டை நாய்களை வச்சு பிடிச்சு அவங்கள பயங்கரமாக அடிச்சுட்டு அப்புறம் அவங்கள ஓனர்கிட்ட போய் ஒப்படைப்பாங்க. இப்படி தெரியாமல் ஒரு பழங்குடி ஆப்பிரிக்கர் அடிமை வியாபாரிகிட்ட மாற்றிட்டாரு அப்படின்னா கடைசி வரைக்கும் அவர் ஏன் இந்த பூமியில் பிறந்தோன்னு வருத்தப்படுற அளவுக்கு துன்பப்பட வேண்டியதாக இருக்கும். பிரான்ஸு, ஜெர்மனி, இங்கிலாந்து போன்ற நாடுகள் எல்லாமே காலனி நாடுகளை தங்களுக்கு கைக்குள்ளே வச்சுருந்ததால் அவங்களுக்கு இந்த அடிமைத்தனம் அப்படிங்கிறது தேவைப்படலை. இந்தியாவே ஒரு நல்ல காலனி நாடாக பிரிட்டிஷ்காரங்களுக்கு அமைஞ்சதால் பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஆப்பிரிக்க அடிமைகள் தேவைப்படலை. பிரிட்டிஷ் ஆப்பிரிக்காவில் ரயில் ரோடு போடுறதுக்கும் பிரிட்டிஷ்காரங்களோட தோட்டத்தில் வேலை செய்கிறக்கும் இந்தியர்களே முன் வந்து ஆப்பிரிக்காவுக்கு போனாங்க, வெஸ்ட் இண்டீஸ்க்கு போனாங்க, ஃபிஜிக்கு போனாங்க. இப்படி தமிழர்களே பலர் போயிருக்காங்க. எங்கள் குடும்பத்துலேயும் பலர் போயிருக்காங்க. எங்கள் பாட்டி கூட அந்த இடத்த காக்கா மூக்கு சீமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஊரில் இருக்கிற மக்கள், அந்த சீமையில் இருக்கிற மக்களுடைய மூக்கு எல்லாமே காக்கா மூக்கு மாதிரி கருப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அமெரிக்காவுக்கு காலனி நாடுன்னு எதுவுமே கிடையாது. அதனால் இவங்க இந்த அடிமைத்தனத்தை ரொம்ப உறுதியாக பற்றியிருந்தாங்க. ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற ஒரு நபர், ஒரு வக்கீல், சுயமாக படித்தவர், சின்ன வயசுலேயே பயங்கர கஷ்டப்பட்டவர் வாழ்க்கையில். அவர் அமெரிக்கன் ஜனாதிபதியாக 1861 நியமிக்கப்படுறாரு. இவர் சிறு வயதிலிருந்தே சக மனிதனை எப்படி நம்ம அடிமையாக நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வளர்ந்தவர். இவரை போல சக மனிதர்களை எல்லாம் கூட சேர்த்து இவர் அமெரிக்காவில் அடிமைத்தனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராரு. உடனே அமெரிக்காவுடைய தென் மாகாணங்களான ஒரு 7 மாகாணங்கள் இந்த சட்டத்தை எதிர்க்குது. வட அமெரிக்க மாகாணங்கள் எல்லாமே நகர்ப்புறத்தை நோக்கி போகிறீங்க, ஆனால் தென் மாகாணங்கள் நாங்கள் இன்னும் விவசாயத்தை சார்ந்து தான் இருக்கிறோம், எங்களுக்கு முதுகெலும்பே இந்த அடிமைத்தனம் தான், இந்த அடிமைகளையும் நாங்கள் சுதந்திரமாக விட்டுட்டோம் அப்படின்னா எங்கள் நிலங்களில் யாரும் விவசாயம் செய்ய மாட்டாங்க, எங்களுக்கு வருவாய் வராது அப்படின்னு சொல்லி இந்த 7 மாகாணங்களும் இந்த அடிமை மறுப்பு சட்டத்தை, அடிமை ஒழிப்பு சட்டத்தை ஏற்கலை. எவ்வளவோ பேச்சுவார்த்தைகள் நடந்தும் லிங்கன்
இந்த குடியரசு அமெரிக்காவில் அடிமைத்தனம் ஒழிஞ்சே ஆக வேண்டும் அப்படிங்கிறதுல பிடிவாதமாக இருந்தார். இப்போ வேறு வழி இல்லைன்னு தெரிஞ்ச அந்த 7 மாகாணங்கள் தனி மாகாணங்களாக நாங்கள் பிரிஞ்சுக்கிறோம், நாங்கள் ஒரு தனி கான்ஃபெடரேட் ஸ்டேட்டாக மாறுறோம், நாங்கள் யூஎஸ் கூட இல்லை அப்படின்னு சொல்லி யூஎஸ் மாநிலத்திலிருந்து தனியாக பிரிந்து கான்ஃபெடரசி அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ளாக ஒரு நாடாக அறிவித்து கொண்டார்கள். இதை ஆப்ரஹாம் லிங்கன் ஒத்துக்கல. உடனே உள்நாட்டு போர் வெடிக்குது. கிபி 1861 கிபி 1865 வரைக்கும் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் இந்த போர் நடக்குது. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இந்த போரில் மடிகிறாங்க. இதில் ஜான் பிரவுன் அப்படிங்கிற ஒரு அடிமை ஒழிப்பு போராளி, அவர் இந்த கான்ஃபெடரேட்ஸ் எதிரிகளுக்கு எதிராக போரிட்டு இறந்ததால் அவரை அடிப்படையாக வச்சு ஒரு பாடலை எழுதினாங்க. இந்த பாடலை போர் புரியறதுக்கு முன்னாடி எல்லா யூனியன்ஸுமே பாட்டு பாடிட்டு தான் போவாங்க. ஜான் பிரவுன்ஸ் பாடி லைஸ் மோல்டிங் இன் த கிரேவ் பட் இஸ் ட்ரூத் இஸ் ஸ்டில் மார்ச்சிங் ஆன் அப்படின்னு. அதாவது இந்த ஜான் பிரவுன் அப்படிங்கிற நம்முடைய போராளியுடைய உடல் இந்த அடிமைகளுக்காக போரிட்டு இறந்து அவருடைய உடல் அழுகி கொண்டிருக்கிறது கல்லறையில், ஆனால் அவருடைய உண்மை நம்மளை வழி நடத்துகிறது அப்படின்னு சொல்லி பாடுவாங்க. இதே கான்ஃபெடரேட்ஸுடைய பாடல், ஓ சூசன்னா அழுகாத, நான் ஆலபாமாவின் மலைகளை நோக்கி வருகிறேன், என்னுடைய காலில் பெரிய பேஞ்சோ கட்டு போட்டிருக்கிறேன், ஆனால் இருந்தாலும் நான் உன்னை நோக்கி, சூசன்னா என்னுடைய காதலியே உன்னை நோக்கி நான் வர்றேன், வீட்டுக்கு வரேன், என்னை பார்த்துட்டு நீ அழுகாத, நான் 100 நீக்ரோக்களை கொண்டிருக்கேன், 500 நீக்ரோக்களை கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் பாடுவாங்க. இது கான்ஃபெடரேட்ஸுடைய பாடல். இந்த மியூசிக் ரொம்ப ஃபேமஸான மியூசிக். நம்ம காரில் ரிவர்ஸ் வரும்போது பலர் இந்த மியூசிக்கை தங்களே அறியாமல் வச்சுருப்பாங்க. சிலர் செல்ஃபோனில் ரிங்டோனாக கூட வச்சுருப்பாங்க. ஓ சூசன்னா அப்படிங்கிறதா அந்த இசையுடைய பெயர். இந்த போரில் ஆப்ரஹாம் லிங்கன் ஜெயிக்கிறாரு. 1865 அமெரிக்கா அடிமைத்தனத்தை ஒழித்துவிட்டது. அடிமைத்தனம் ஒழிஞ்சா கூட இந்த கருப்பர்களுடைய நிலை உயரவில்லை. அவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லை. அவங்க தென் அமெரிக்க மாகாணங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நம்ம ஊர் சாதி தீண்டாமை போலவே கருப்பர்களையும் அந்த இனவெறி வன்கொடுமை கீழே வச்சுருந்தாங்க. கருப்பர்களின் கல்வித்தந்தை அப்படின்னு அழைக்கப்படுற பூக்கர் டி வாஷிங்டன் தன்னுடைய சுயசரிதையில் எப்படி அவருக்கு தன்னுடைய ஸ்கூலில் அட்மிஷன் கிடச்சிது அப்படிங்கிறத எழுதுகிறாரு. எல்லா வெள்ளை மாணவர்களுக்கும் அவர்களுடைய பேச்சு திறன், அவர்களுடைய கல்வித்திறன் மூலமாக அவர்களுக்கு அந்த ஸ்கூலில் அட்மிஷன் கிடச்சிரும். ஆனால் இவருக்கு ஒரு அழுக்கான ஒரு ரூமை காமிச்சு அந்த ஹெட்மிஸ்ட்ரஸ் இந்த ரூமை கூட்டு, இந்த ரூம் எவ்வளோ தூய்மையாக நீ கூட்டுற அப்படிங்கிறத வச்சு உனக்கு நான் ஸ்கூல் அட்மிஷன் தரேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே பூக்கர் டி வாஷிங்டன் தொடப்பத்தை கையில் எடுப்பார். என்னுடைய இனத்தினுடைய விடுதலை கல்வியில் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சி நான் அந்த தொடப்பத்தை கையில் எடுத்தேன் அப்படின்னு தன்னுடைய சுயசரிதையில் எழுதியிருக்காரு. ஒரு தாழ்த்தப்பட்ட கருப்பினத்தை சார்ந்த நான் இந்த தொடப்பத்தை கையில் எடுத்து கூட்டுறதன் மூலமாக என்னுடைய வருங்கால கருப்பின அனைவருக்குமே கல்வியை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா இந்த ரூமை நான் 10 முறை கூட கூட்டுவேன் அப்படின்னு சொல்லி கூட்டுறாரு. அவர் அந்த அறையை கூட்டி முடித்து கழுவி ஊற்றி நீட்டாக தூய்மையாக தொடச்ச பிறகு அந்த ஹெட்மிஸ்ட்ரஸை கூப்பிட்றாரு. அந்த வெள்ளைக்காரம்மா கிளாஸ் ரூம்குள்ளே வந்து தங்களோட வெள்ளை கர்ச்சீஃபை எடுத்து மூளை முடுக்கெல்லாம் தேய்ச்சி பார்க்குறாங்க. ஒரு அழுக்கு கூட அவங்க வெள்ளை கர்ச்சீஃபில் ஒட்டலை. உடனே பூக்கர் டி வாஷிங்டனை பார்த்துட்டு, நல்லா கூட்டியிருக்க, முதல் தடவையாக என்னுடைய கல்லூரியில் என்னுடைய பள்ளி சாலையில் நான் உனக்கு அட்மிஷன் தரேன், ஒரு கருப்பனுக்கு அட்மிஷன் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்ன அந்த வார்த்தை என்னுடைய கருப்பின மூதாதையர்கள் இரவு பகலா அடிமை தோட்டத்தில் அடிமை வேலை பார்த்த அந்த காதில் போய் விழுந்திருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதே போல் கருப்பர்களுக்கு 2 டம்ளர் முறை, கருப்பர்களுக்கு வேறு இடத்துல தான் கை கழுவணும், கருப்பர்களுக்கு தனி பாத்ரூம், கருப்பர்களுக்கு பொது இடங்களில் பயணம் செய்யும் பொழுது பஸ்ஸில் பின்னாடி தான் உட்காரணும், இப்படி பல கட்டுப்பாடுகள் இருந்தது. இந்த கருப்பின நிறவெறியில் சில கருப்பர்கள், மால்கம் நாஷ் போன்றவர்கள் இஸ்லாத்தை தழுவுறாங்க. கேஷியஸ் கிளே அப்படிங்கிற புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீரர், அவர் முகமது அலி அப்படின்னு தன்னுடைய பேரை மாற்றி இஸ்லாத்தை தழுவுகிறார். 1950களில் மார்ட்டின் லூத்தர் கிங் அப்படிங்கிற ஒரு கருப்பின கிறிஸ்தவ போதகர், அவர் இந்த வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போராட நம்மளால் போராட முடியாது, நம்மக்கிட்ட ஆயுத பலம் கிடையாது, அதனால மகாத்மா காந்தியடிகள் பயன்படுத்திய சத்தியாகிரகத்தை நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சத்தியாகிரகத்தை பயன்படுத்துகிறாரு. ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிற அந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டை அமெரிக்காவிலையும் கொண்டு வராரு. இதன் விளைவாக லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படிங்கிற அந்த கொடுமையான தீண்டாமை சட்டம் ஒழிக்கப்படுகிறது. கருப்பர்கள் வெள்ளையர்களுக்கு இணையாக பொது இடங்களில் பயணம் செய்யலாம்,
கல்வி கற்கலாம், மருத்துவம் பயிலலாம், அதே போல் வெள்ளையர்களையே திருமணமும் செய்யலாம், அந்த திருமணம் செல்லும் அப்படிங்கிற சட்டம் எல்லாமே இயற்றப்பட்டது. அமெரிக்கா நாட்டில் வெள்ளையர்களுக்கு இணையாக எல்லா விதத்திலும் கருப்பினர்களுக்கும் சம உரிமை அப்படிங்கிற சட்டம் வந்தது. மார்ட்டின் லூத்தர் கிங் 1968 ஒரு வெள்ளை இனவெறியரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். கருப்பர்களுக்கு முழு சுதந்திரம் வந்த பிறகு கூட அவங்க இன்னுமே சமுதாயத்தில் பின்தங்கியவர்களாக தான் இருக்காங்க. இன்றைக்கும் அமெரிக்காவில் அதிகமாக குற்றம் புரியவர்களில் முதன்மை இருக்கிறது கருப்பர் இனத்தவர் தான். கருப்பர்களை பொதுவாக நீக்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேச்சு, அந்த சொல் தவறான சொல் வழக்கு. பிறகு நிகர் அப்படின்னாங்க, அது தவறான சொல் வழக்கு என்று அறிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பிளாக்ஸ், கருப்பர்கள் அப்படின்னாங்க, அதுவும் தவறான சொல் வழக்கு அப்படின்னு முடிவாச்சு. இப்போ ஆஃப்ரோ அமெரிக்கன் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தணும். இப்போ இருக்கிற கருப்பின இளைஞர்கள் பலர் கொலை, கொள்ளை, போதை மருந்து கடத்தல், போதை பழக்கங்கள், விபச்சாரம் இது போன்ற தவறான பாதையில் தான் ஈடுபடுறாங்க. தங்களுக்கு எப்படி சுதந்திரம் வந்துச்சு அப்படிங்கிறத மறந்துட்டாங்க அப்படின்னு வேதனைப்படுறாங்க இந்த கருப்பின முதியவர்கள். இது ஒரு பக்கம் இருந்தாலும் அமெரிக்காவில் இனவெறி அழிஞ்சபாடு இல்லை. இன்னும் அமெரிக்காவில் வெள்ளை தீவிரவாத அமைப்புகளான க்ளூ கிளக்ஸ் கிளான், ஆரியன் பிரதர்ஹுட், ஒயிட் ஃபேசிஸ்ட் பார்ட்டி, ஒயிட் சுப்ரீமிஸ்ட் பார்ட்டி போன்ற பல தீவிரவாத இயக்கங்கள் இன்னும் இருக்குது. நம்ம ஊர் சாதி சண்டைகள் போல் இந்த கருப்பினத்தவர் மேலே இந்த வெள்ளை இனவெறியர்கள் அப்பப்போ அடிக்கடி தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. இது படிக்காத வெள்ளைக்கார இளைஞர்கள் மத்தியில் கூட இல்லை, படித்த வெள்ளைக்காரர்கள் மத்தியிலையும் காணப்படுது அப்படிங்கிறது தான் நம்மளை அச்சமூட்டுகிறது. ஒரு வெள்ளை இன குற்றவாளியை இவங்க சுடுறதில்ல, ஆனால் ஒரு கருப்பின குற்றவாளி அப்படின்னா முதல்ல சுடுறதுக்கு தயங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ட்ரம்ப் அதிபராக இருக்கிற டெமோக்ராட்டிக் கட்சி ஆட்சியாளர்கள் எப்போதுமே நிறவெறி பிடிச்சவங்களாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்த ஜார்ஜ் ஃப்ளாய்ட் சம்பவத்தில் இது முத்திப்போச்சு. குட்டை அடிக்க குனிஞ்சுக்கிட்டே இருக்கிற மக்கள் ஒரு நாள் விழித்து திருப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத உணர்த்துறது தான் இன்றைக்கி இந்த அமெரிக்காவில் நடக்கிற கலவரங்கள். வன்முறை எந்த பிரச்சனைக்குமே தீர்வாகாது அப்படிங்கிறத சரித்திரம் நமக்கு தெளிவாக விளக்குது. அதனால இந்த இனவெறி, நிறவெறி இந்த வன்முறையோடு முடிஞ்சிருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நிறவெறி, சாதி வெறி, மதவெறி, இனவெறி இதையெல்லாம் பயன்படுத்தி ஒடுக்கப்பட்டவர்களை ஒடுக்கிக்கொண்டே இருந்தால் அவங்க எவ்வளோதான் பொறுத்துப்பாங்க? இதுக்கெல்லாம் இந்த போராட்டம் ஒரு தீர்வாக அமையுமா தெரியல. நிறம், இனம், மொழி, சாதி, மதம் இதையெல்லாம் கடந்து சக மனிதர்களை நேசிக்க நம்ம கற்றுக்கொள்வோம். இந்த காணொலியை எப்படி நான் முடிக்கணும்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள காணொலியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறைய தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த வாரம் வேறு ஒரு தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். விடைபெறுகிறேன். வசந்தன்.